இப்ப நம்ம இருக்கிற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஹோம் மேடா கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்ன்றத பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கவே இல்லைங்க, எந்த ஒரு பப்ளிசிட்டியுமே பண்ணவே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நேட்டிவ் பிளேஸ்க்கே சீக்கிரமா கிளம்பிடுவோம் அப்படின்றதுனால எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கவே இல்லை. இருந்தாலுமே அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க யூடியூப் அது மாதிரி வெளியில கொரியர் பண்றது அது மாதிரி ஆர்டர்ஸ் தான் நமக்கு ப்ரௌனி குக்கீஸ் இது மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இளம்பிள்ளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கேக் ஆர்டர்ஸ் ரொம்பவே கிடையாதுங்க, 1-2 கேக் ஆர்டர்ஸ் தான் நமக்கு வந்துட்டே இருந்தது. இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா இளம்பிள்ளையில பெரிய ஷாப் வச்சிருக்காங்க, நாங்க வந்த புதுசுல இவங்க கிட்ட மட்டும்தான் டேரிஃப் கொடுத்து நாங்க ஹோம்மேடா கேக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்க மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தோம், அவங்க ஓனர் கிட்ட கன்வே எதுவும் பண்ணல போல. அவங்க பொண்ணு பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க, நான் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டேன் ஹோம்மேடா நாங்க கேக் பண்றோம். அவங்க உடனே கால் பண்ணிட்டு 12 o'clock மேல ஆயிடுச்சு, இப்ப ரெடி பண்ணா எப்ப ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. ஒரு 3 hours ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சொன்னா, அப்பனா எனக்கு 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கேக் எப்படி பண்ணுவோம், கேக் டேஸ்ட் எப்படி இருக்கும், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம டக்குன்னு நம்ம கிட்ட 1 kg கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்படிதான் இருந்தது, எப்படி இருக்குன்னு கமெண்ட்